Hi guys, எல்லாத்துக்கும் வணக்கம். So yes, once again I'm back. So இதுக்கு முன்னுக்கு செஞ்ச ப்ரீவியஸ் வீடியோக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. So you guys have given me such of unexpected love by subscribing to my channel and also viewing my videos. So ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் என்னோடய சேனலுக்கு வந்துட்டு ஒன்று வீடியோஸ் பார்க்கலையோ ஸோ மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு உங்களோட லவ் மூலிமா 30 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஸோ 30 ஸோ ஃபார் நவ் ஆன் மை சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களோட லவ் லெட் நடந்திருக்காது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்குள்ள வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு ஒரு ஜலாஞ்சலன்னு தான் சொல்லலாம். என்ன ஜலாஞ்சலன்னா it will be a normal rounding lah. If you see normal rounding means for particular in this video I will bring you guys if I'm not mistaken maybe for 3 places. First I'm going for an interview and then the second thing I'm going for a shopping mall to buy a thing, and then the third is I'm going for a restaurant to pack food for myself. So 3 இடத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முதல் இன்டர்வியூ செக்ஷன். ஸோ இன்டர்வியூக்கு போகிறேன் அங்கே. இந்த செகண்ட் லொக்கேஷன் வில் பி ஷாப்பிங் மால். அங்கே போய் கொஞ்சம் ஒரு ஜாமான் வாங்கணும். முதல்ல பார்த்துட்டு அது விலையெல்லாம் சுவை பண்ணிட்டு ஸோ அது. ஸோ 3வது தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா லன்ச் டைம் வந்து வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் தான் பார்த்துக்கணும். இண்டிபெண்டன்ட் லைஃப், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகிற அந்த ஜெர்னியில் வந்துட்டு திருப்பி உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். ஸோ until then வெயிட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் பேக். ஸோ முதல் சொன்ன மாதிரி என்னோடய ஒரு ஸ்மால் ஜேர்னி, அதை ஜலஞ்சலன் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன் போகிறதுக்கு. ஸோ சொன்ன மாதிரி 3 இடத்துக்கு போகிறோம். அதில் மொதல் இடம் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இஸ் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அண்ட் தென் த நெக்ஸ்ட் பிளேஸ் வில் பி, if I'm not mistaken, maybe we will go to the restaurant to pack the food, or illati the second place will be the shopping mall to buy the thing. So the second place and third place I'm not very sure. ஸோ நீங்கள் அதை பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ நான் எவ்ரிதிங் இஸ் செட். ஸோ மோட்டரில் ஃபைல் வச்சாச்சு. ஸோ இன்டர்வியூக்கு எடுத்து போகிற வேண்டிய திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரெசுமி, பேன் எல்லாமே வச்சாச்சு. ஸோ ஸோ பார்த்திங்கன்னா டைமும் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்புற வேலை தான். அண்ட் ஆல்சோ பிஃபோர் தேட் we are still in the pandemic situation, சரிங்களா? ஸோ மறக்காமல் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஆல்வேஸ் பி சேஃப் அண்ட் ஸ்டே கூல். ஓகே காய்ஸ், போயிட்டு வருவோமா? போவோமா? ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ என்னோடய இன்டர்வியூ இடத்துக்கு. ஸோ வீட்டுக்கிட்டேருந்து ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, கிட்ட தான்.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் சொல்கிற அதே டைலாக் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கால் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 3 இடத்துக்கு நம்ம போகிறோன்னு. ஸோ அதே மாதிரி 3 இடத்துல ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்தாச்சு. ஏன்னா அதுதான் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் போகிறோன்னு சொன்னோம். அதே சமயத்தில் சாப்பாடு வாங்க ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு சொன்னோம். பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போகல. ஏன்னா இன்டர்வியூ இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அந்த 2 இடத்துல வந்துட்டு ஒரு இடம் கட் ஆச்சு. ஓகே, ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் போகல. ஸோ டைரெக்டாக வந்துட்டு ஷாப்பிங் மால் போகிறோம். சரிங்களா? ஸோ இதான் அந்த சாப்பாட்டு இன்டர்வியூ இடத்துல ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. Now we are going for shopping mall. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே டிராஃபிக் இதில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் வந்தாச்சு. ஸோ ஷாப்பிங் மால்குள்ளே என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜாமான் வாங்க போகிறோம். அது ஆக்சுவலி என்ன ஜாமான் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, மினி மைக். மோஸ்ட்லி யூடியூபர்ஸ் தான் பைப்பாங்க மினி மைக். ஸோ அது வாங்க தான். ஸோ நேற்று கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இங்கே என் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப்பிங் மாலில் விற்கிறேன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ இப்போ அதை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஷாப்பி அண்ட் லசார்ட்லேயே வாங்கலாம் விலை குறவுன்னு. பட் ஆனால் அதில் வாங்குறதுக்கெலாம் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ். ஸோ எதுக்கு ரிஸ்க்கு, டைரெக்டாக போய் ஷாப்லேயே வாங்கிடுமே விலை கூடியாக இருந்தாலும். அதான். ஸோ இப்போ தான் டிஐஒய்க்கு போயிட்டு பார்த்தேன், மிஸ்டர் டிஐஒய். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே அந்த ஜாமான் இல்லை, நான் தேடுற ஜாமான் இல்லை. ஸோ இங்கே இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது இந்த ஷாப்பிங் மாலில். ஸோ மேபி அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கடை திறந்துருக்கணும். ஏன்னா இப்போ டியூ டு பெண்டமிக் சீசனால் முக்கால்வாசி கடையெல்லாம் சாத்திருக்கு. ஹோப்ஃபுல்லி அந்த கடை திறந்துருக்கணும். திறந்துருந்தால் அது மட்டும் பத்தாது, அந்த கடைக்குள்ளே நான் தேடுற ஜாமாவும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஷாப்பிங் மால் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நானும் எனக்கு தேவையான ஜாமான் தேடினேன். பட் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிஸ்டர் டிஐஒயில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இன்னொரு ஷாப்பில் எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் தேடினேன். பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சாத்தியிருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் மேபி வேறு இடத்துல தான் தேடி வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வேளை தேடி வாங்கிட்டேன்னா மேபி அடுத்த வர வீடியோ செக்ஷனில் வந்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் சிறப்பாக முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான். ஸோ கோ டு ஹோம். ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் என்னோட ஒரு ஸ்மால் ஜேர்னியில் வந்துட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐக்கியமாக அதாவது ஜஸ்ட் நான் இன்றைக்கி எங்கே போகிறேனோ ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு ஜேர்னியாக அவங்களை இந்த வீடியோவில் கூப்பிட்டு போயிருக்கேன். பட் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஜேர்னிலாம் சொல்ல முடியாது, ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஜேர்னியோ இல்லை ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வீடியோ சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சிம்பிள். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏன் செஞ்சேன்னா போகிறதுக்கு 3 இடம் இருந்துச்சு. சரியா சும்மா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே ஒரு வீடியோ செஞ்சு யூடியூப்பில் ஏற்றுவோம்.
இது ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று, if you see this video from starting from the beginning, you guys all will know that the main reason I did this video is to go, not to say to go, to attend my interview. ஸோ எனக்கு இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்க கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அப்புறம் இன்னொன்று ஜாமான் வாங்க ஷாப்பிங் மால் போகிறதுக்கு அதுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படியே ஒரு இந்த 3 இடத்துக்கு கூப்பிட்டு போவோமே அப்படியே அவங்க எல்லாத்தையும். ஸோ அந்த ஒரு ஏக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வீடியோ செஞ்சேன். பட் ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நம்ம சாப்பாடு கடைக்கு போக முடியல. ஏன்னா இன்டர்வியூ போன இடத்துலேயே வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப நல்லவனுங்க. இன்டர்வியூக்கும் கூப்பிட்டு சாப்பாட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லவனுங்க. ஸோ பட் என்ன இருந்தாலும் இன்டர்வியூ ரிசல்ட் வந்துட்டு 3 நாள் வெயிட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ நான் வாங்க போன ஜாமான் வந்துட்டு நான் வாங்கிட்டேன்னா ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக காட்டுவேன், சரிங்களா? And before I forget, I really wanted to thank you guys all. I really wanted to thank you guys all for making this a little bit success. இல்லை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு சரியாக தெரியல. என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ஒரு லிட்டில் மூமெண்ட் சக்ஸஸ் தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா 30 சப்ஸ்கிரைபர்ஸ் சும்மா இல்லை. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு யூடியூப் செய்கிறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம்னு யூடியூப் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் கைஸ், மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இந்த 30 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆல் லைக் இட். ஸோ இதையும் செஞ்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி அவங்களோட லவ்ஸை வந்துட்டு ஷோ பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ நான் விட்டு அப்படியே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கும் வேலைங்களாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட வேலையை நீங்களும் செய்யணும். பட் பிஃபோர் ஐ எண்ட் மை வீடியோ, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், மை யூடியூப் சேனல் கியா. பீஸ் அவுட்.